வெல்கம் பேக். இன்றைக்கி 12th சாப்டர் பார்க்குறோம். டிஎன்எஸ், டொமைன் நேம் சிஸ்டம். இன்ட்ரடக்ஷன். இன் earlier days வெப்சைட்ஸ் வேர் accessed through their ஐபி அட்ரஸஸ். இப்போது வெப்சைட்ஸ்ன்றதில் நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட்னால் ஒரு வீடு, கண்டிப்பாக வீடுனா என்ன இருக்கணும், ஒரு அட்ரஸ் இருக்கணும். அந்த அட்ரஸ் தான் வெப்சைட்டுக்கு வந்து ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐபி அட்ரஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இன் தி ஃபார்ம் ஆஃப் நம்பர்ஸ் செப்பரேட்டட் பை டாட்ஸ். சில நம்பர்ஸ் இருக்கும், அதை நடுவில் டாட் வச்சு செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாம்பிளாக பார்ப்போம். இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இட் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் அன் இண்டிவிஜுவல் டு ரிமெம்பர் ஆல் த ஐபி அட்ரஸஸ் டு ஆக்சஸ் த வெப்சைட்ஸ். ஸோ த டொமைன் நேம்ஸ் வேர் கிரியேட்டட் அண்ட் மேப்டு வித் ஐபி அட்ரஸஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 வெப்சைட்டு நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா, அந்த வெப்சைட்டுக்கு இருக்கிற ஐபி அட்ரஸ்லாம் இருக்குல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 147.1.2.1.10 அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 வெப்சைட் நீங்கள் டெய்லி பார்க்குறீங்கன்னா, அந்த ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதுவே facebook.com, gmail.com, youtube.com இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக டக்கு ஞாபகம் வரும். ஈஸியாக நீங்கள் டைப் பண்ணிடுவீங்க. இதுவே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, ஜிமெயில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஐபி அட்ரஸ் இருக்குது. அந்த ஐபி அட்ரஸ் நீங்கள் நெட்டில் கூகுள் பண்ணால் உங்களுக்கு தெரியும். அந்த ஐபி அட்ரஸை ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸுக்கு சில நேம்ஸை வந்து இந்த ஃபேஸ்புக்கு, யூடியூப், ஜிமெயில்ன்ற மாதிரி நேம் வந்து அவங்க மேப் பண்ணிடுறாங்க. ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. லைக் ஃபோன் புக் வேர் ஆல் த காண்டாக்ட் நம்பர்ஸ் ஆர் ஸ்டோர் அண்டர் ரெஸ்பெக்டிவ் நேம்ஸ். எப்படி வந்து ஒரு நம்பராக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்போது ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா நம்பரை ஞாபகம் வச்சுக்க முடியாதுல்ல. பட் இதே வந்து அவங்க பேர் தெரியும்னா, அவங்க பேர் போட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டா டக்குன்னு அவங்க பேர் தட்டினா அவங்க நம்பர் கீழே வந்துடும். Domain name system maintains all the directory of domain names, host names and help us to access the websites using the domain or host names. ஸோ அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. டொமைன் நேம் சிஸ்டம் அதுதான். ஸோ டொமைன் நேம்னா எக்ஸாம்பிள் டக்குன்னு என்ன சொல்ல வரணும்ப்போ, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, ஜிமெயில், வாட்ஸ்அப்பு கூட வெப்சைட்டில் இருக்கும். ஸோ இதுதான்ப்பா பேசிக் ஓவர்வியூ ஆஃப் டிஎன்எஸ். சரி, அப்போ அந்த டொமைன் நேம் சிஸ்டம் பற்றி என்னென்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி. ஃபார் த கம்யூனிகேஷன் டு டேக் பிளேஸ் த இன்ஃபர்மேஷன் ஷுட் பாஸ் த்ரூ 7 லேயர்ஸ். 7 லேயர்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோமா, அந்த ஓஎஸ்ஐ லேயரில் பார்த்தோம். அந்த 7 லேயர்ஸில் அப்ளிகேஷன் லேயர் இஸ் ஒன் அமாங் த 7 லேயர்ஸ். அது நம்மளுக்கு தெரியும். அப்ளிகேஷன் தான் எந்த லேயர், கடைசி அந்த 7th லேயர் வந்து அப்ளிகேஷன் லேயர் தான். அதுக்கு முன்னாடி ப்ரெசன்டேஷன் லேயர் பார்த்தோம். தெர் ஆர் செவரல் அப்ளிகேஷன்ஸ் இந்த அப்ளிகேஷன் லேயர் அண்ட் டிஎன்எஸ் இஸ் ஒன் அமாங் தெம். அப்போ அப்ளிகேஷன் லேயரில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதனால தான் அது பேரே அப்ளிகேஷன் லேயர். அந்த அப்ளிகேஷனில் ஒன்று தான் இந்த டிஎன்எஸ்ன்னு சொல்கிறாங்க, டொமைன் நேம் சிஸ்டம். இன்டர்நெட் இஸ் பேஸ்ட் ஆன் ஐபி அட்ரஸஸ், நாட் டொமைன் நேம்ஸ். ஸோ ஈஸியாக ஒரு பாயிண்ட் செயின் மாதிரி பிடிச்சிட்டே வருது, கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ இன்டர்நெட்ன்றது ஐபி அட்ரஸ் தான் பேஸ் பண்ணியிருக்கு, டொமைன் நேம்ஸ் இல்லை. இப்போ நீங்கள் இன்டர்நெட் கிட்டே போய்ட்டு facebook.com தெரியுமான்னு கேட்டால் அப்படி எதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிடும். இப்போ இதுவே ஃபேஸ்புக்கோட ஐபி அட்ரஸ் எத்தனை மக்களுக்கு தெரியும்? இதுவே நீங்கள் போய் அதை இன்டர்நெட் கிட்ட சொன்னீங்கன்னா அது டக்குன்னு எடுத்து கொடுத்துரும். ஒரு செகண்ட் கூட கிடையாது, அதை விட மில்லி செகண்டில் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ அப்போ இன்டர்நெட்டுக்கு ஐபி அட்ரஸ் தான் தெரியும், ஐபி அட்ரஸாக தான் தெரியும், வெப்சைட் நேம்ஸாக தெரியாதுன்றாங்க. பட் இட் இஸ் ஈஸி டு யூஸ் டொமைன் நேம்ஸ் டு ரெஃபர் தெம் ரேதர் தேன் த லாங் நம்பர்ஸ். ஸோ ஐபி அட்ரஸ்ன்ட்டு பெரிய லாங் நம்பர் மாதிரி இருக்கும், அதை வந்து அப்படி மென்ஷன் பண்ணுறதை விட நம்ம நேம்ஸாக பண்ணலாம். எதுக்குன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். டு எனேபிள் த யூஸ் ஆஃப் டொமைன் நேம்ஸ் இன் தி நெட்வொர்க், த டொமைன் நேம் சிஸ்டம் இஸ் யூஸ்ட். Domain names to IP address mapping must be consistent across the network to ensure interoperability. ஸோ டொமைன் நேம்ஸுக்கும் அந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸ் அதை மாறக்கூடாது, எதுவுமே அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் அது ஒரு நிலையாக இருக்கணும். கன்சிஸ்டண்ட்னு அதான் அர்த்தம். இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு ஐபி அட்ரஸ்ஸு, அதே அடுத்த வாரம் பார்க்கும்போது ஃபேஸ்புக்கு வேறு ஐபி அட்ரஸ் மாதிரி இருந்தால் அது வந்து ஒர்க் ஆகாது. டிஎன்எஸ் ப்ரொவைட்ஸ் த டொமைன் நேம். டிஎன்எஸ்னாலே அப்போ அந்த சிஸ்டம் தான் நீங்கள் டக்குன்னு ஞாபகம் வந்துக்கணும், பேர் வைக்கிற சிஸ்டம். Domain name system provides the domain name to IP address mapping through name servers. To know more about DNS working, we must first know about IP address, URL and DNS components. அப்போ டிஎன்எஸ் ஒர்க்கிங் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றாங்க. ஐபி அட்ரஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், யூஆர்எல் பற்றி தெரிஞ்சுக்கணும், டிஎன்எஸ் காம்போனன்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஹாஸ்ட் கம்ப்யூட்டர். ஹாஸ்ட் கம்ப்யூட்டர்ன்றது நீங்கள் யூஸ் பண்ணுற லேப்டாப் கூட வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் என்னென்ன அனுப்புறீங்க பாருங்கள், tnschools.gov.in சொல்லிட்டு அனுப்புறீங்க. சப்போஸ் ஏதோ ரிசல்ட் பார்க்குறீங்க வச்சுக்கோங்க, +2 ரிசல்ட் வருது, அதை பார்க்குறீங்கன்னா நீங்கள் இப்படி தான் டைப் பண்ணி அனுப்புவீங்க. பட் ஆனால் சர்வர் வந்து எப்படி எடுத்து, டிஎன்எஸ் சர்வர் எப்படி எடுத்து உங்களுக்கு அனுப்புனா, ஐபி அட்ரஸாக அதை சேஞ்ச் பண்ணி அதிலேருந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதை உங்களுக்கு அனுப்பும். எப்படி வெப்சைட்டாக அனுப்பும். அப்போ உங்களுக்கு புரியறது, சிஸ்டமுக்கு புரியறது இது. ஸோ அதை தான் இப்போ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யாருன்னு நம்ம பார்த்துருப்போம், சார்ல்ஸ் பேபேஜ்னு நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. காட் ஆஃப் இன்டர்நெட் யாருன்னு பார்த்தோன்னா ஜான் பாஸ்டல்ன்றவர். இது ஒரு சின்ன ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன். ஐபி அட்ரஸ்ப்பா.
அதாவது டிஎன்எஸ் சிஸ்டம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சில விஷயம் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ்னா என்னது? ஐபினாலே லாஸ்ட் சாப்டரில் நம்ம பார்த்தோம் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ப்ரோட்டோகால்னா என்னென்னு பார்த்தோம்? எ செட் ஆஃப் ரூல்ஸ். ஸோ ஐபி அட்ரஸ் இஸ் சிம்ப்ளி த லாஜிக்கல் அட்ரஸ் இன் த நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயர் இஸ் ஒன் அமாங் த 7 layers in OSI லேயர். இது லாஸ்ட் சாப்டரில் நம்ம முக்கியமான 5 மார்க் நான் சொல்லியிருந்தேன். லைக் ஹவு த டோர் நம்பர் ஆர் ஃப்ளாட் நம்பர் இஸ் யூஸ்டு டு டிஃபரன்ஷியேட் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஃப்ரம் அதர்ஸ் இன் த சேம் அப்பார்ட்மெண்ட். ஐபி அட்ரஸ் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு ஃபைண்ட் த ஹாஸ்ட் சிஸ்டம் இன் த ஹோல் நெட்வொர்க். எப்படி ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் வீட்டை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு டோர் நம்பர் ஆர் ஃப்ளாட் நம்பர் தேவைப்படுதோ, அதே மாதிரி அந்த பெரிய நெட்வொர்க்கில் பர்டிகுலர் ஹாஸ்ட்னா அது நெட்வொர்க்கில் இருக்கிற ஒரே ஒரு சிஸ்டம் பேர் தான் ஹாஸ்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. அந்த பர்டிகுலர் ஒரு ஹாஸ்ட் சிஸ்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஐபி அட்ரஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். Due to increase in the number of systems in a network, there is a need of more addresses which lead to two addressing methods, that is IPv4 and IPv6. அந்த நெட்வொர்க்கில் நிறைய சிஸ்டம் இப்போ பெருகி போனதால் நமக்கு நிறைய ஐபி அட்ரஸ் தேவைப்படுது. அதுக்கு நம்மளுக்கு சில அட்ரஸிங் மெத்தட்ஸ் தேவைப்பட்டது. அப்போ வந்தது தான் இந்த IPv4 IPv6ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த IPv4 அண்ட் IPv6னால் என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம்ப்பா இது, பட் ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் we are going to talk about IPv4 address. IPv4 address is a 32-bit unique address. அதாவது இந்த IPv4 IPv6க்கு மிஞ்சி போனால் ஒரு 3-4 டிஃப்ரென்சஸ் முக்கியமானதாக இருக்கும்பா. அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் கூட போதுமானது. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், IPv4 address is a 32-bit unique address. 32-bit என்னது? ஒரு பிட் என்னது? 0 or 1 தான் ஒரு பிட்டுன்னு பார்த்தோம். பிட்டுனா முதல்ல என்னதுன்னு பார்த்தோம்? பைனரி டிஜிட். பைனரினால என்னது? பைனா 2. அந்த 2 என்னென்னு பார்த்தோன்னா 0 or 1. அப்போ பைனரி டிஜிட்னாலே 0 அல்லது 1 இருக்கணுன்ற மாதிரி பார்த்தோம். அப்போ IPv4 address is a 32-bit unique address. யூனிக்னா தனித்துவமானது, அதாவது டூப்ளிகேசியே இருக்காது. ஸோ அந்த மாதிரி 32-bit அட்ரஸ்ஸு. இப்போ எப்படி உங்கள் எமிஸ் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 12 டிஜிட்டோ 15 டிஜிட் சம்திங் இருக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற பசங்களுக்கு இந்த எமிஸ் நம்பர் இருக்குது. பட் ஆனால் ஒரு எமிஸ் நம்பர் இன்னொரு எமிஸ் நம்பர் மாதிரி இருக்காது. அந்த மாதிரி தான் இந்த IPv4 அட்ரஸும் IPv6 அட்ரஸும். சரிங்களா? அப்போ 32-bitனா அந்த மாதிரி 32 நம்பர்ஸ் இருக்கும், 0 and 1ன்ற மாதிரி. அதுதான் ஒரு கம்ப்யூட்டருக்கு கொடுக்கப்படுது. நோ 2 systems கேன் ஹேவ் சேம் ஐபி அட்ரஸ். இது உங்களுக்கே புரியும். 2 சிஸ்டம் ஒரே மாதிரி ஐபி அட்ரஸை வச்சுருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு நெட்வொர்க்கில் P கனெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா P அட்ரஸஸ் ஷுட் பி தேர். அப்போ Pக்கு நம்ம ஒரு 1,00,000 சொல்லிட்டு வேல்யூ வச்சுக்கலாம். 1,00,000 கனெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அப்போ 1,00,000 அட்ரஸஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே. ஸோ இதெல்லாம் ஜென்ரலான விஷயங்கள் தான்ப்பா. ஸோ n பிட்ஸ்னா 2n அட்ரஸஸ். IPv4க்கு 2^32 இங்கே சொன்னது தான். ஸோ இது ஒரு டிஃபரன்ஷியேட்டிங் பாயிண்ட் IPv4 பொறுத்த வரைக்கும். ஸோ பைனரி நோட்டேஷன், டாட்டட் டெசிமல் நோட்டேஷன், 2 நோட்டேஷன் இருக்குது ஆக்சுவலாக. இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பைனரி நோட்டேஷனில் 32 சொன்னோமா. ஸோ இது 8 8 8 8. ஸோ 8 + 8 + 8 + 8 16 + 16, அதாவது 32. மொத்தம் 32 இருக்கும். அதில் நீங்கள் +1ல் படிச்சிருப்பீங்க இந்த பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன். இது எல்லாத்தையும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் வரும். ஸோ இந்த 4 வேல்யூஸ் ஆர் செப்பரேட்டட் பை எ டாட். அதுதான் டாட்டட் டெசிமல் நோட்டேஷன். ஒன்று பைனரி நோட்டேஷன், ஒன்று டாட்டட் டெசிமல் நோட்டேஷன். இந்த மாதிரி தான் இருக்குது IPv4 அட்ரஸ். அதை ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வந்து தே ஆர் கன்வெர்ட்டிங் தீஸ் பர்டிகுலர் பைனரி நம்பர்ஸ் இன்டு டெசிமல் நம்பர்ஸ் அண்ட் தே ஆர் கம்பைனிங் இட் வித் அ டாட் சிம்பிள், அ டாட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு IPv6. இவ்வளோ தான் இப்போ IPv4. IPv6ன்றது 128. அப்போ முதல்ல உங்களுக்கு ஞாபகம் வரையிறது 128. அது 2^32, இது 2^128. அப்போ அத்தனை அட்ரஸ் வந்து அதனால் யூனிக் அட்ரஸஸ் அதெல்லாம் ஜென்ரேட் பண்ணி ஒரு வெப்சைட்டுக்கு கொடுக்க முடியும். இது வந்து ரீசெண்டாக வந்தது. அது வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடியே, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடியே வந்தது. இது கொஞ்சம் ரீசெண்டாக வந்தது IPv6ன்றது. இது ஒரு யூனிக் அட்ரஸ் சிஸ்டம் தான். 128 பிட்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 8 16-bit பிளாக்ஸ். அதாவது 16 பிட்ஸாக வந்து 8 பிளாக்காக பிரிஞ்சிருக்குன்றாங்க. ஈச் பிளாக் இஸ் தென் சேஞ்ச்டு இன்டு 4-digit ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ். அப்போ 16 பிட்ஸ்னால் ஒரு பிளாக்ல எவ்வளோ இருக்குது? அப்போ 16 இருக்குது. 16ம் 4-digit ஹெக்ஸாடெசிமல் நம்பராக. ஹெக்ஸாடெசிமல் நம்பராக உங்களுக்கே தெரியும், 0லேருந்து 9 வரைக்கும், A to F வரைக்கும். இது எல்லாமே செகண்ட் சாப்டரில் நீங்கள் லாஸ்ட் இயர் படித்தது. ஸோ அந்த மாதிரி இருக்குன்றாங்க. இதோட எக்ஸாம்பிள் பாருங்கள். இது எல்லாமே ஹெக்ஸாடெசிமல் நம்பர். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் DFEலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஹெக்ஸாடெசிமலில் இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி வரும். இதை பார்த்தோன்னே நீங்கள் முடிவு பண்ணிடலாம் இட் இஸ் அன் ஹெக்ஸாடெசிமல் நம்பர். பிகாஸ் அந்த ஒரு நம்பர் சிஸ்டமில் தான் யூ கேன் ஃபைண்ட் ஆல்ஃபபெட்ஸ். ஏனா 10, பினா 11, சினா 12, அப் டு எஃப்னா 15ன்ற மாதிரி. ஸோ அதோட ரெப்ரசன்டேஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு URL.
ஸோ ஐபி அட்ரஸ்னால் என்னென்னு பார்த்தோம். யூஆர்எல் நெக்ஸ்ட் பார்க்குறோம். யூஆர்எல் நீங்கள் ஆல்ரெடி +1 இதே மாதிரி உங்களுக்கு ஒரு டாபிக் வந்ததுப்பா. யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். டேரெக்டாக வந்து இந்த வெப்சைட்டை பார்த்துருங்க. இதை பார்த்தோன்னே நீங்கள் ஒரு விஷயம் முடிவு பண்ணலாம். இது வந்து ப்ரோட்டோகால், ஹெச்டிடிபி ப்ரோட்டோகாலு. இது வந்து வெப்சைட் நேமு. அந்த வெப்சைட் நேமில் சைட்ஸ்னு ஒரு பேஜ் இருக்குது, அதுக்குள்ளே டிஃபால்ட், அதுக்குள்ளே ஃபைல்ஸு, அதுக்குள்ளே பார்த்தோன்னா ப்ரெஸ் ரிலீஸ்னு இருக்குது. அந்த பர்டிகுலர் லிங்கை கிளிக் பண்ணால் இந்த பர்டிகுலர் இமேஜ் வரும். இதை நான் எதை வச்சு இமேஜ்னு சொல்கிறேன்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் ஜேபிஜி. இந்த ஜேபிஜி நீங்கள் லாஸ்ட் இயர் படித்தது தான், ஃபைல் ஃபார்மேட்ஸில் படிச்சிருப்பீங்க, ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த ஒரு பார்ட்டுக்கு ஒரு பேர். இது ப்ரோட்டோகால், இது டொமைன் நேம்னா வெப்சைட் நேமு, இதெல்லாம் ஃபோல்டர்ஸு, இது லாஸ்ட்டில் இருக்கிறது ஃபைல். அந்த யூஆர்எல் டைப், யூஆர்எல் தான் பார்த்தோம். இப்போ அந்த யூஆர்எல்ல 2 டைப்ஸ் ஆஃப் யூஆர்எல் இருக்குது. ஒன்று அப்சல்யூட் யூஆர்எல், ஒன்று ரிலேட்டிவ் யூஆர்எல். இது மோஸ்ட்லி உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். யூஆர்எலோட உங்களுக்கு முடிச்சிட்டாங்க. இங்கே 2 டைப்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு சொல்கிறாங்க. அப்சல்யூட் யூஆர்எல் இஸ் த கம்ப்ளீட் அட்ரஸ் ஆஃப் அ டாக்குமெண்ட் ஆன் த இன்டர்நெட். அதை ஃபுல் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு அப்சல்யூட் யூஆர்எல் ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? Contains all the information that are required to find the files on the internet. These are similar to postal addresses. If any of the information is missing, then the post will not be delivered to the right person. இப்போ நம்பர் 56 பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட்டு, ஓட்டேரி, சென்னை 112 அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு அட்ரஸ்ஸு. இப்போ நடுவில் அந்த பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட் மட்டும் எடுத்துட்டேன்னா அது எந்த தெருன்னே தெரியாது. அப்போ இதில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே முக்கியன்றாங்க அப்சல்யூட் யூஆர்எல்லை பொறுத்த வரைக்கும். Similarly, if any of the 4 parts is missing, then the browser would not be able to link to the specific file. So all the 4 parts is very important in absolute URL. Simple concept. Next, relative URL. Relative URL is the partial address of a document on the internet. Relative URL contains only file name or file name with folder name. We can use this type of URL when the file is on the same server related to original document. இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஹெச்டிஎம்எல்லையும் அந்த இமேஜ் இருக்கிற ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா? இப்போது காலனில் இமேஜும் இருக்குது, அந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலும் இருக்குன்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் HTML ஃபைலில் இமேஜ் பேர் மட்டும் கொடுத்தா போதும். பட் இதுவே வேறு ஒரு ஃபோல்டரில் இருக்குன்னா நீங்கள் ஃபுல் பார்த்து மென்ஷன் பண்ணணும். அதே தான் இந்த ரிலேட்டிவ் யூஆர்எல். ஒரே சர்வரில் இருந்ததுன்னா வெறும் ஃபைல் நேம் ஒரு ஃபோல்டர் நேம் கொடுத்தா போதுன்றாங்க. பட் இதில் ஃபுல்லாக கொடுக்கணுன்றாங்க அப்சல்யூட் யூஆர்எல். இவ்வளோ தான் விஷயம். நேம் ஸ்பேஸ். நெக்ஸ்ட்டு, த டொமைன் நேம்ஸ் மஸ்ட் பி வெரி யூனிக் அண்ட் அப்ராப்ரியேட். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். த நேம் ஷுட் பி செலக்டட் ஃப்ரம் அ நேம் ஸ்பேஸ். த நேம் ஸ்பேஸ் கேன் பி ஆர்கனைஸ்டு இன் 2 ways. அதாவது இந்த டொமைன் நேம்னால என்னது, வெப்சைட் நேம் பார்த்தோம். அந்த நேம் வந்து எப்படி செலக்ட் பண்ணப்படுதுன்னா ஒரு நேம் ஸ்பேஸ்லேருந்து செலக்ட் பண்ணப்படுது. அந்த நேம் ஸ்பேஸ் வந்து 2 விதத்தில் பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று ஃப்ளாட் நேம் ஸ்பேஸ், ஒன்று ஹைரார்கிக்கல் நேம் ஸ்பேஸ். ஃப்ளாட் நேம் ஸ்பேஸ்னால் இட் இஸ் வேர் த நேம் இஸ் அசைன்ட் டு ஐபி அட்ரஸ். They do not have any specific structure. In this flat namespace, some meaningful names are given to IP address for accessing. The major disadvantage of a flat namespace is that they cannot be used in large system. ஸோ ஒரு ஐபி அட்ரஸ் மட்டும் அசைன் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். பிகாஸ் தே நீட் டு பி ஆக்சஸ்ட் அண்ட் கண்ட்ரோல்டு சென்ட்ரலி டு அவாய்ட் ஆம்பிகியூட்டி அண்ட் ரிடண்டன்சி. ஸோ ரிப்பீட்டடாக இருக்கிற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு, ஆம்பிகியூட்டினா எரர்ஸ் வராமல் இந்த குழப்பங்கள்லாம் இல்லாமல் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. பட் இட் இஸ் டிஃபிகல்ட் இன் ஃப்ளாட் நேம் சிஸ்டம். டு அவாய்ட் திஸ் மேஜர் டிஸ்அட்வான்டேஜ், ஹைரார்கிக்கல் நேம் ஸ்பேஸ் இஸ் யூஸ்ட் இன் லார்ஜ். இது வந்து ஸ்மாலர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணப்படுது. பட் ஹைரார்கிக்கல் நேம் ஸ்பேஸ் வந்து ஹியூஜ் சிஸ்டம்ன்ற கேஸ் வரும்போது யூஸ் பண்ணப்படுது. It is where the name is made up of several parts. The first part may represent the nature of the organization. Second part வந்து represent name of the organization, அதாவது nature. அதுக்கப்புறம் அந்த ஆர்கனைசேஷனோட நேமு. தென் தேர்ட் பார்ட் வந்து represent the department and so on. ஸோ அந்த ஹைரார்கிக்கல் என்னது, இப்போ உங்கள் ஃபேமிலியோட ஹைரார்கிக்கல் பார்த்தோன்னா உங்கள் தாத்தா பேர், நெக்ஸ்ட்டு உங்கள் அப்பா பேர், அதுக்கப்புறம் உங்கள் பேர். அதுதான் ஹைரார்கிக்கல் ஃபார்ம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதில் என்னது, ஃபஸ்ட்டு என்ன அந்த ஆர்கனைசேஷன் என்ன நேச்சரில் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் இருக்குது, அது எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ன்றது அதோட நேச்சர். ஆர்கனைசேஷன் பேருன்ற மாதிரி பார்த்தோன்னா ஆஃபீஸ் நேம் வந்து கமிஷனர் ஆஃபீஸ்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் என்ன பிளாக்கு, அதில் என்ன ரூமு, அதில் யார் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம போகலாம் உள்ள. இதுதான் ஹைரார்கிக்கல் ஃபார்ம் சொல்லுவாங்க. In this way, the power to control the namespace can be decentralized. எங்கேருந்து வேணாலும் கண்ட்ரோல் பண்ணலான்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், டிஎன்எஸ்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் முதல் வந்து யூஆர்எல்னு பார்த்தோமா. ஸோ முதல் விஷயம் ஐபி அட்ரஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் யூஆர்எல் பார்த்தோம். அந்த யூஆர்எல் டைப்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் டிஎன்எஸ் காம்போனன்ட்ஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக சொல்லாமல் விட்டேன் நான். ஜஸ்ட் இங்கேருந்து அப்படியே டேரெக்டாக இங்கே போயிட்டேன். ஸோ டிஎன்எஸ் காம்போனன்ட்ஸ் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். என்ன டிஎன்எஸ் காம்போனன்ட்ஸ் பார்த்தோன்னா நேம் ஸ்பேஸு, நேம் சர்வர், ஜோன். ஓகே, இந்த 3 விஷயம். அதில் நேம் ஸ்பேஸ் பற்றி இப்போ பார்த்தோம். ஸோ ஹைரார்கிக்கல் பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும். ரூட்டுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டு, ஆர்பாவா இல்லை காமா இல்லை எதுனா எஜுகேஷன் ஆர்கனைசேஷனா இல்லை எப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க.
அதுக்கு அடுத்து அதுக்குள்ளே என்ன பேர், அதுக்குள்ளே என்ன ஃபோல்டர், என்ன ஃபைல்ன்ற மாதிரிலாம் அப்படியே உள்ளே போய்ட்டுருக்கு. சில ஃபைல்ஸ் இதோட முடிஞ்சிடும், சில ஃபைல்ஸ் வந்து ஃபோல்டர்ஸ் நிறையா இருந்தால் இது வரைக்கும் வரும். இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் வித் ரூட் எலிமெண்ட் ஆன் த டாப் அண்ட் திஸ் ட்ரீ கேன் ஹேவ் அ மேக்ஸிமம் ஆஃப் 128 லெவல் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரூட் எலிமெண்ட் டேக்கிங் த லெவல் 0 to லெவல் 127. இப்போ பார்த்தீங்கன்னா இது 0ன்னு இருக்கா, இதிலேருந்து 127 வரைக்கும் எடுக்கலான்றாங்க. பட் இதில் எவ்வளோ லெவல்ஸ் இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் ஒரு ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்கேல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போடலாம், அதே மாதிரி இது ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போடலாம். நெக்ஸ்ட் இங்கே ஒரு லைனு, இங்கே ஒரு லைனு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு லைன். அப்போது இது லெவல் 0, இது லெவல் 1, லெவல் 2, 3, 4, 5, 6ன்னு சொல்லிட்டு 127 வரைக்கும் போகலான்றாங்க. இது இருக்குது பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்களா டொமைன் நேம் ஸ்பேஸ் அண்ட் லேபிள். ஸோ லேபிள் பார்த்துட்டோன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன தெரிஞ்சிடும். இட் இஸ் அ ஸ்ட்ரிங் விச் கேன் ஹேவ் மேக்ஸிமம் ஆஃப் 63 கேரக்டர்ஸ். ஆக்சுவலாக லேபிள்ப்பா. இப்போ நம்ம இந்த ரூட் பார்த்தோம்ல, இந்த ரூட்லேருந்து பிரிஞ்சு வருது, இது வந்து 127 லெவல் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஒன்றுமே வந்து டொமைன் நேம் தான். இங்கே இருக்கிறது டொமைன் நேம் தான், இது கீழே இருக்கிறது டொமைன் நேம் தான். அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, டொமைன் கேன் பி ஃபர்தர் டிவைட் இன்டு சப்டொமைன் சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே சப்டொமைன். இந்த சப்டொமைன் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு லேபிள்ன்ற பேர் ஒன்று வைக்கணும். அதுதான் இங்கே வந்து 63 கேரக்டர்ஸ் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஈச் நோட் இன் தட் லெவல் ஷுட் ஹேவ் டிஃபரெண்ட் லேபிள்ஸ். இதெல்லாம் ஒரு நோடு, இது ஒரு நோடு, இது ஒரு நோடு. அப்போ ஒரு லெவலில் இருக்கிற ஒரு நோடும் வேறு லேபிள்ஸ், அதாவது வேறு பேர் இருக்கணும். எதுக்குன்னா அப்போ தான் ஒரு டொமைன் நேமுக்கும் இன்னொரு டொமைன் நேமுக்கும் தனித்துவமாக இருக்கும், இண்டிவிஜுவலாக தெரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், லேபிள்ஸ் ஆர் த நேம்ஸ் கிவன் டு டொமைன்ஸ். டொமைன் இஸ் அ சப் ட்ரீ இன் டொமைன் நேம் ஸ்பேஸ் ட்ரீ ஸ்ட்ரக்சர். இதுதான் இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர், டொமைன் நேம் ஸ்பேஸ் ட்ரீ ஸ்ட்ரக்சர். இதுதான் அதில் ஒன்றுமே டொமைன் தான்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு லேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எடுன்னு சொல்லிட்டு. இது வந்து டொமைன் நேமு, இதெல்லாம் டொமைன் நேமு. ஒன்று ஆட் ஆகிட்டே வரும் பாருங்கள், எடு. அது மாதிரி எஃப்எஸ்டிஏ எடு வந்துச்சு. அது மாதிரி ஏடிசி வருது. ஸோ ஏடிசி எஃப்எஸ்டிஏ எடுக்கு முன்னாடி சேலஞ்சர்னு சொல்லிட்டு வருது. இது ஆக்சுவலாக மொத்தமாக சேர்த்து பார்த்தோம்னா ஒரு வெப்சைட் நேம் வந்துடும். இது தனித்தனியாக வந்து ரூட் வரைக்கும் போகுது. இப்போ ரூட்டுக்கு கீழே இருக்கிறது முதல்ல என்ன இருக்கும் மெயினாக, அதை வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட்லாம் பார்க்க போகிறோம். டாப் லெவல் டொமைன் நேம்ஸ்னு இருக்குது பாருங்கள், .com, .edu, .gov, .mil, .organization, .net, .info அப்படின்னு சொல்லிட்டு. facebook.com தான் வரும். தமிழ்நாடு கவர்மெண்ட் பாருங்கள் .com இருக்காது, .gov தான் இருக்கும். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இப்போ வள்ளலார்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அது பார்த்தோன்னா .orgன்னு இருக்கும், ஏன்னா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அது. ஸோ நெக்ஸ்ட்டு டொமைன் நேமு, இட்ஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் லேபிள்ஸ். திருப்பி வந்து இதை தப்பா சொல்லுவாங்க. இப்போ பேசிக் ரூல்ஸ் ஆஃப் டொமைன் நேம்ஸ் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். டாட் வச்சு பிரிக்கிறோன்ற மாதிரி சொல்கிறாங்களா, அதான் நம்ம இங்கே ஆல்ரெடி பார்த்தாச்சு. டாட் வச்சு பிரிச்சிருக்காங்களா ஒரு டொமைன் நேமும், ஃபைன். இப்போ அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. டொமைன் கேன் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் A through Z. ஏலேருந்து Z வரைக்கும், 0லேருந்து 9 வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம்ன்ற மாதிரி. ஹைஃபன்ஸ் ஆர் அலோட், பட் ஹைஃபன்ஸ் cannot be used as a first character. ஹைஃபன் வச்சு ஆரம்பிக்கக்கூடாது, பட் நடுவில் வந்து ஹைஃபன் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஸ்பேஸு கண்டிப்பாக வரக்கூடாது சொல்கிறாங்க. உங்களுக்கு யூஆர்எல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கூட இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூடியூப் நான் போகிறேன், இப்போ நான் அந்த கிரிப்டோ இன்வெஸ்டிங் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவை நான் கிளிக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிக்கிறேன். இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான்ப்பா யூஆர்எல். HTTPS இருக்கா, HTTPSனா செக்யூர், ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர், சரிங்களா. அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் டொமைன் நேமில் வரும். ஸோ .comனு வருதா. இப்போ இதில் நடுவில் எங்கேனாச்சும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இதை விட பெரிய யூஆர்எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்காது. ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் சச் ஆஸ் இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் வந்து நாட் பெர்மிட்டட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு 3 ரூல்ஸ் படித்து வச்சுக்கோங்க. இங்கேயும் அதான் வருது, இந்த லெங்த் எல்லாம் பற்றி பேசுகிறாங்க. நாட் கேஸ் சென்சிட்டிவ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்பர் கேஸ் லோவர் கேஸாக போடலாம், லோவர் கேஸ் அப்பர் கேஸ் மாதிரி போடலாம். ஸோ நாட் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ டாப் லெவலில் இருக்கிறது டொமைன் நேம்ஸ்னு பார்த்தோன்னா இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி சொல்கிறாங்கப்பா, பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரூட் லெவலில் டாப் லெவல் டொமைன் நேம்ஸ் வந்து இங்கே வந்துடுது, அதாவது இங்கே கொடுத்தது எல்லாமே இங்கே வரும். நெக்ஸ்ட்டு ஓஆர்ஜினா TNSERT, TNPSUன்ற மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் லெவல் டொமைன் நேம்ஸ், இது டாப் லெவல், இது செகண்ட் லெவல். அப்போ .gov, .in அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் தமிழ்நாடு வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு சப்டொமைன்ஸ் இது, அதில் சப்டொமைன்ஸ் இது. அப்போ கீழே இருந்து மேல் வாக்கில் வரும்பா, DGE.TN.gov.in அப்படின்ற மாதிரி வரும். இதை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா இப்படி போகும் மேலே. கண்ட்ரி டாப் லெவல் டொமைன் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா .in அப்படின்னா அது இந்தியன் வெப்சைட்ன்ற மாதிரிலாம் வரும். ஸோ அதெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. கண்ட்ரி டாப் லெவல் டொமைன் நேம்ஸ்னால் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 4-5 பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேம் சர்வர். The information which needs to be stored in domain namespace is quite large. Single system would be inefficient and insufficient to store such a huge amount.
அதாவது சின்ன லெவலில் இப்போ டொமைன் நேம்ஸ் இவ்வளோ இருக்கும்போது அது ஒரு சின்ன சிஸ்டத்தில் நம்மளால் புகுத்தி வைக்க முடியாது. அப்படி புகுத்தி வச்சோன்னா அதால் நல்லா செயல்படவும் முடியாது, அது தாங்கவும் தாங்காது அவ்வளோ லோட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு சர்வர்ன்ற மாதிரி பெரிய பெரிய மிஷின்ஸ் தேவை. ஸோ அதுக்கு தான் இந்த டிஎன்எஸ், டொமைன் நேம் சர்வர். இங்கே சொல்கிறாங்க பாருங்க, நேம் சர்வர் இஸ் a மெயின் பார்ட் in the domain name system. It translate the domain names to IP addresses. ஸோ இதான் வந்து டொமைன் நேம்ஸ், அதாவது கொடுக்குற டொமைன் நேம்ஸை ஐபி அட்ரஸாக மாற்றி நம்மளுக்கு கொடுக்குது. இப்போ நீங்களே ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சா கூட அதை ஐபி அட்ரஸ் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறது யாருன்னா இந்த டிஎன்எஸ் தான். There is a need to store large number of domain names for the worldwide usage. அதனால தான் இது சர்வர். இப்போ நான் சொன்ன அதே பாயிண்ட் தான் இங்கே சொல்கிறாங்க திரும்ப. டைப்ஸ் ஆஃப் நேம் சர்வர், ரூட், இதில் வந்து ஜஸ்ட் டைப்ஸ் ஆஃப் நேம் சர்வருக்குலாம் என்னென்ன இருக்குன்னு படிச்சுக்கோங்கப்பா போதும். ரூட் நேம் சர்வர், பிரைமரி ஆர் மாஸ்டர் நேம் சர்வர், செகண்டரி ஆர் ஸ்லேவ் நேம் சர்வர், இந்த 3 படிச்சுட்டா போதும். அது அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. ஜோன் என்னன்னு பார்த்துக்கோங்க. The entire namespace is divided into many different zones. It is the area up to which the server has access. Zone is defined as a group of contiguous domains and subdomains. If the zone has a single domain, then zone and domain are the same. ஸோ ஒரு பெரிய நேம் ஸ்பேஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஜோன்ஸாக பிரிக்கப்பட்டிருக்கும். அது ஒன்றுத்துக்குமே பர்டிகுலர் சர்வர் இருக்குது. இப்போ ஒரு ஜோனில் ஒரே ஒரு டொமைன் தான் இருக்குன்னா அப்போ அந்த ஜோனும் டொமைனுமே ஒன்று தான்றாங்க. ஏன்னா வேறு பெரிய பிரிக்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ எவ்ரி ஜோன் ஹேஸ் அ சர்வர் விச் கண்டெய்ன்ஸ் அ டேட்டா பேஸ் கால் ஜோன் ஃபைல். ஒன்றுத்துக்கும் ஜோன் ஃபைல் ஒன்று இருக்காங்க. ஒரு ஜோனுக்குமே சர்வர் இருக்கும், அது ஒரு டேட்டா பேஸ் ஃபைல் வச்சுருக்கோம், அதுக்கு பேர் தான் ஜோன் ஃபைல்ன்றாங்க. ஸோ ஜோனை பற்றி இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரூட்டுன்னு இருக்குது, இது .com இருக்கா, இதிலேருந்து கீழே பிரிகிறது பர்டிகுலர் இந்த .comக்கான உரிய சில டொமைன்ஸ் தான். அப்போ இது மட்டும் ஒரு ஜோன். நெக்ஸ்ட் ரிசால்வர் ஒரு ஈஸியான கான்செப்ட். ஏன் இதை ஒன்று சொல்கிறேன்னா இது எல்லாமே 2 மார்க்ஸில் தனித்தனியாக கேட்பாங்க. வாட் இஸ் அ ரிசால்வர், வாட் இஸ் அ ஜோன் அப்படின்ற மாதிரிலாம். டொமைன் நேம் சிஸ்டம் இஸ் அ கிளைண்ட் சர்வர் அப்ளிகேஷன். ஸோ கிளைண்ட் சர்வர் அப்ளிகேஷனாலே கிளைண்ட்டு சர்வர், அதாவது கிளைண்ட் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, சர்வர் வந்து நம்மளுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஹாஸ்ட் சிஸ்டம்னா யாருன்னா கிளைண்ட். நீட் டு மேப் டொமைன் நேம் டு ஐபி அட்ரஸ் ஆர் வைஸ் வெர்சா அக்கார்டிங் டு த கால் அண்ட் தட் ஒர்க் இஸ் டன் பை ரிசால்வர். அதாவது ஒரு டொமைன் நேமை ஒரு ஐபி அட்ரஸுக்கு அசைன் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா நம்மளுக்கு இந்த ரிசால்வர் யூஸ் ஆகுது. ரிசால்வர் எய்தர் ஆஸ்க் சர்வர் டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஐபி அட்ரஸ். இஃப் இட் டசன்ட் ஃபைண்ட் எனி இன்ஃபர்மேஷன் தென் இட் சென்ட்ஸ் த ரெக்வஸ்ட் டு அதர் சர்வர்ஸ் அண்ட் ஸோ ஆன். ரிசால்வர் தான் என்ன பண்ணுது, இந்த ஐபி அட்ரஸை வாங்குறதுக்கு சர்வருக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குது. ஒரு சர்வரில் கிடைக்குன்னா என்ன பண்ணுது, நெக்ஸ்ட்டு வேறு ஒரு சர்வருக்கு ரெக்வஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணுது. ஒன்ஸ் அந்த மேப்பிங் முடிஞ்சிடுச்சுன்னா இட் செக்ஸ் வெதர் இட் இஸ் அன் எரர் ஆர் ரெசல்யூஷன் அண்ட் ப்ரொவைட்ஸ் ரிசல்ட் அக்கார்டிங் டு தட். ஸோ இங்கே எப்படி டிஎன்எஸ் ஒர்க் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. when the user enters the URL, ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, யூசர் ஒரு URL என்டர் பண்ணுறார், youtube.com அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு URL என்டர் பண்ணுறாங்க. மேபி இந்த வீடியோ தான் அவனுக்கு தெரியும் அப்படின்னா அந்த யூசருக்கு அதையும் ஸ்லாஷ் போட்டு அந்த வீடியோ பேரையும் என்ன பண்ணுறான், ஆல்ஃபபெட்ஸில் இருக்கும், வேறு ஜம்பிள்டு ஆல்ஃபபெட்ஸில் இருக்கும், அதையும் போகிறான்னா அதுதான் ஒரு URL. நான் இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, ஒரு ஆட் மாதிரி வந்தது இல்லை, அந்த உங்களுக்கு திருப்பி காட்டிடுறேன்னு, இதோ இதுதான் இப்போ அந்த URL. ஸோ இதை வந்து நம்ம வீடியோவாக போய் பார்த்தோம். இது டேரெக்டாக நம்ம வந்து டைப் பண்ணுறான்னா இந்த ப்ரௌசரில், இது என்ன ப்ரௌசரு, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இந்த ப்ரௌசர் பேர், இங்கே கீழே இருக்கு பாருங்கள், இது எட்ஜ், இது க்ரோம். ஸோ அந்த ப்ரௌசரில் டைப் பண்ணுறான். த சிஸ்டம் ஃபர்ஸ்ட் செக்ஸ் இட்ஸ் டிஎன்எஸ் கேஷ் ஃபார் த கரஸ்பாண்டிங் ஐபி அட்ரஸ். அந்த டிஎன்எஸ்க்கு ஒரு கேஷ் இருக்குப்பா. எதுக்கு கேஷ் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு தடவையும் டேரெக்டாக டிஎன்எஸ் சர்வரை போயிட்டு ரீச் பண்ணாமல் நம்ம ஏற்கனவே இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம், இந்த வீடியோஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு கேட்சில் தான் சர்ச் பண்ணோம். ஏன்னா கேட்ச் வந்து ஒரு இன்டர்மீடியேட்ரி மெமரி லொக்கேஷன், அதில் சர்ச் பண்ணோம். எதுக்குன்னா ஃபாஸ்டர் ரெட்ரீவல். கேட்சில் இல்லைன்னா தான் அது டிஎன்எஸ் சர்வருக்கு போகும். அப்போ ஐபி அட்ரஸை முதல்ல கேஷில் வந்து அது தேடுது, அதில் கிடைக்கலன்னா இஃப் த ஐபி அட்ரஸ் இஸ் ஃபவுண்ட் இன் த கேஷ் தென் த இன்ஃபர்மேஷன் இஸ் ரிட்ரீவ்ட் ஃப்ரம் கேஷ். அதாவது கிடச்சிதுன்னா அந்த கேஷ்லேருந்து அது ரிசீவ் பண்ணிடுது. இஃப் நாட் அப்படி இல்லைன்னா தென் த சிஸ்டம் நீட்ஸ் டு பெர்ஃபார்ம் டிஎன்எஸ் query. அப்போ தான் டிஎன்எஸ் queryன்ற ஒரு பர்டிகுலர் ப்ராசஸுக்கு போகுது. தட் இஸ் த சிஸ்டம் நீட்ஸ் டு query த ரிசால்வர். இப்போ நம்ம இங்கே தான் பார்த்தோம் யார் வந்து அந்த ஐபி அட்ரஸை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு டிஎன்எஸ் சர்வரில் போயிட்டு தேடுறான்றது. அப்போ ரிசால்வர் தான் அந்த வேலை பார்க்கணுன்னு பார்த்தோம் பார்த்தியா, இங்கே அதை சொல்கிறாங்க பாருங்கள். த சிஸ்டம் நீட்ஸ் டு query த ரிசால்வர் அபவுட் த ஐபி அட்ரஸ் ஃப்ரம் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் ISP கிட்டேருந்து. Each resolver has its own cache and if it is found in that, then that information is retrieved. If not, then the query is passed to next domain. அப்போ ஒரு டொமைனில் இல்லைன்னா இன்னொரு டொமைனுக்கு அது வந்து என்ன பண்ணுறது, ஃபார்வர்ட் பண்ணி கேட்குது. அதான் இங்கே டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக கொடுத்துருப்பாங்க. ப்ரௌசர்லேருந்து ரிசால்வருக்கு போகுது. என்னென்னா www. நான் யூடியூப் சொன்னால இங்கே வந்து TNSERTன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட், தமிழ்நாடு வெப்சைட் அது வந்து இங்கே டைப் பண்ணுறாங்க. அது ஃபஸ்ட் என்ன பண்ணுது, லோக்கல் சர்வருக்கு போகுது, அதுலேருந்து ரூட் சர்வருக்கு போகுது, அங்கே அது டோனோன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்புது, ஆஸ்க் தெம்னு சொல்லிட்டு இதுக்கு சொல்லுது.
அதாவது இது சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள், டயலாக் பேசுகிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஆஸ்க் தெம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அம்புக்குறி போட்டிருக்கா, இவங்களை கேளு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களை கேட்டாலும் இது வந்து டோன்ட் நோன்னு சொல்லிட்டு அனுப்புது. ஸோ இது சொன்னதால் இது கேட்குது திருப்பி இவங்களை, இதுவும் டோன்ட் நோன்னு சொல்லிட்டு அனுப்புது. இது வந்து என்ன சொல்லுதுன்னா இவங்களை கேளுன்னு சொல்லிட்டு இது சொல்லுது, இவங்களை கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் இவங்களை கேட்குறேன்னு சொல்லும்போது அந்த டொமைனில் நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஸோ இதான் டிஎன்எஸ் இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் எது முக்கியமான டேர்ம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா ப்ரௌசர், ரிசால்வர், டிஎன்எஸ் query, கேஷ், இந்த 4 விஷயம் கண்டிப்பாக அதில் இருக்கணும். அதை அண்டர்லைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மார்க் வந்துடும். ஸோ அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கப்பா. இதோட இந்த சாப்டர் ஓவர். ஸோ உங்களுக்கு இந்த கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதே சமயம் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் இப்போ இந்த வீடியோ ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு பண்ணி விட்றேன். அதை பார்த்து கிளாஸ் ஒர்க்கில் காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த சாப்டர் பார்ப்போம். த கிளாஸ் இஸ் ஓவர் ஃபார் நவ்.